யாழ்ப்பாணத்தில் அல்லது இலங்கையில் இருக்கின்ற தங்களுடைய சொந்த ஊரில் கனவு இல்லங்களை நிர்மாணிக்கின்ற புலம்பெயர் தமிழர்கள் விடுகின்ற தவறுகள். இந்த கட்டுமான பணிகளை ஆரம்பிப்பதற்கு முன்னர் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு 10 விடயங்கள் இருக்கின்றன. அவற்றிலே கவனம் செலுத்த தவறுவார்களாக இருந்தால் அவர்களுடைய பல வருட உழைப்புகள், பல வருட சேமிப்புகள் அவ்வளவற்றையும் ஒரு சில மாத கால பகுதிகளில் இழக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை அவர்களுக்கு இருக்கிறது. இது யாழ்ப்பாணத்தில் பல இடங்களில் இடம்பெற்றும் இருக்கிறது. அவற்றை நீங்கள் காணொளிகளூடாக பார்த்திருப்பீர்கள். இங்கே கனவு இல்லங்களை கட்டிய புலம்பெயர் தமிழர்கள் விரக்தியையும் அதிருப்தியையும் வெளியிட்ட காணொளிகள் பல வந்துவிட்டன. புலம்பெயர் தமிழர்கள் அங்கே 30 வருடம், 25 வருடம், 40 வருடம் கஷ்டப்படுகிறார்கள். அதற்கு பிறகு தாங்கள் சேமித்த காசை கொண்டு தங்களுடைய இந்த தாயக மண்ணிலே தங்களுக்கான ஒரு கனவு இல்லம், அது அவர்களுடைய ஏக்கமாக இருக்கும், அவர்களுடைய பிரிவினை ஈடுகட்டுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கும். ஒரு வீடு ஒன்றை கட்ட வேண்டும், தங்களுடைய சொந்த காணிக்குள் தங்களுடைய தாயும் தந்தையும் கொஞ்சி குலாவிய அந்த காணிக்குள்ளே தங்களுக்கான ஒரு வீட்டினை நிர்மாணிப்பது என்பது அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு கனவை நனவாக்குகின்ற ஒரு செயல்முறையில் இறங்குகின்ற பொழுது கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான 10 விடயங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். இந்த விடயங்களை செய்தால் போதும். பெரும்பாலான தமிழர்கள், புலம்பெயர் தமிழர்கள் வேலையை வெளிநாடுகளில் இருந்துதான் ஆரம்பிக்கிறார்கள். நிர்மாண பணிகளை ஆரம்பித்துவிட்டு 5 மாதம் அல்லது 6 மாதத்திற்கு பிறகு குடிபுறலுக்காகத்தான் இங்கே வருகிறார்கள். அது அவர்களுடைய பணி நிமித்த சுமையாக இருக்கலாம் அல்லது வேறு பழுவாக இருக்கலாம். அதில் தவறில்லை. ஆனால் அதுவே உங்களை மோசடி செய்வதற்கான ஒரு துருப்புச்சீட்டாக மாறிவிடக்கூடாது. அதில் தான் நீங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். இந்த 10 விடயங்களை செய்வீர்களாக இருந்தால் நீங்கள் இடையில் ஒரு தடவை வந்தால் போதும், அல்லது வராவிட்டாலும் பரவாயில்லை. நீங்கள் இருக்கின்ற நாட்டில் இருந்து கொண்டே மிகவும் இறுக்கமாக இந்த பணிகளை உங்களால் கண்காணிக்க முடியும். நீங்கள் 5 மாதங்களிலோ 6 மாதங்களிலோ குடிபுறலுக்காக வருகின்ற பொழுது உங்களுடைய மனம் நிறைகின்ற வகையிலே நீங்கள் உங்களுடைய கனவு இல்லங்களை நிர்மாணிக்க முடியும். ஆகவே இந்த விடயங்களை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பயனுடையதாக இருக்கும். தேவைப்படுபவர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள். புதிதாக பார்க்கின்ற நபர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். இந்த கட்டட நிர்மாண பணிகள் யாழ்ப்பாணத்தில் பல்கி பெருகிவிட்டது. மேலும் பல அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நகரங்களிலே இந்த கட்டுமான பணிகள் இன்னமும் விரிவடைந்து கொண்டே செல்கிறது. ஆகவே இலங்கையில் எந்த பாகத்திலும் இருக்கின்ற உங்களுடைய சொந்த ஊரிலே நீங்கள் ஒரு கட்டுமானத்தை செய்ய போகிறீர்களாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 10 விடயங்கள். அவற்றிலே முதலாவது, உங்களுடைய காணி உரிமையை முழுமையாக நீங்கள் சரிபார்க்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் சென்று 30 வருடங்கள் 20 வருடங்கள் ஆகியிருக்கலாம். ஆகவே உங்களுடைய உறுதிப்பத்திரத்தை நீங்கள் சரிபார்க்க வேண்டும். அதே மாதிரி அடுத்த முக்கியமான விஷயம், சர்வே பிளான். பக்கத்தில் இருக்கிற காணியாக்கள், உங்களுக்கு இடப்பக்கம் இருக்கிறார்கள், வலப்பக்கம் இருக்கிறார்கள் எல்லாம் புது சர்வே பிளான்கள் எடுத்திருப்பினும், புதிய உறுதிகளை வாங்கி இருப்பினும், உங்களுக்கு பக்கத்தில் இருந்த காணி 2-3 பிரிபட்டு இருக்கும். ஆகவே உங்களோட காணியோடு சேர்த்து அவர்கள் சர்வே பிளானை எடுத்திருக்கலாம். உங்களுடைய காணிகளுக்குள் இருக்கின்ற பகுதிகளை தங்களுடைய சர்வே பிளானுக்குள்ளே எடுத்திருக்கலாம். உங்களுடைய காணியினுடைய அளவுகளை குறிப்பிட்டு தங்களுடைய உறுதிகளை எழுதியிருக்கலாம். இது மாதிரியான பல்வேறு குழப்பங்கள் நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே உங்களுடைய டீட் மற்றது சர்வே பிளான் ரெண்டையும் கட்டாயமாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரியில் போய் சரிபார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் முதலாவது விஷயம். அடுத்தது, எழுத்துப்பூர்வமான ஒரு ஒப்பந்தம் இல்லாமல் நீங்கள் கட்டுமான பணியை தொடங்கக்கூடாது. உங்களுடைய கட்டுமான பணியை முடித்து தருபவர்களோடு நீங்கள் எழுத்து மூலமான ஒப்பந்தத்திற்கு நீங்கள் கட்டாயம் போக வேண்டும். அதிலே மொத்த செலவு, கட்டுமானத்திற்குரிய காலம், பயன்படுத்தப்படுகின்ற பொருட்களினுடைய வகை, அந்த பொருட்களினுடைய தரம் தாமதமானால், இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் செய்து முடிக்க தவறுவார்களாக இருந்தால் அந்த குறைபாடுகளுக்கான பொறுப்புகள், அதில் ஏதாவது பெனால்ட்டி நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அது தொடர்பான அந்த பெனால்ட்டி தொடர்பான விவரங்கள், இவையெல்லாம் அந்த ஒப்பந்தத்தில் கிளியராக நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க வேணும். அந்த ஒப்பந்தத்தில் சைன் பண்ணித்தான், இருதரப்பினரும் சைன் பண்ணி உங்கள்கிட்ட ஒரு கொப்பி அவைகிட்ட ஒரு கொப்பி இருக்கத்தக்கதாகத்தான் நீங்கள் இந்த உங்களுடைய வீடு கனவு இல்லத்திற்கான நிர்மாண பணிகளை ஆரம்பிக்க வேண்டும்.
அடுத்த முக்கியமான மூன்றாவது விடயம், ஒரே தடவையில் நீங்கள் முழு பணத்தையும் கொடுக்கக்கூடாது, அல்லது பெரும் தொகை பணத்தை நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஒரு 1.5 கோடி ரூபாய் பெறுமதியான வீடு கட்டுகிறீர்களாக இருந்தால் முதலிலே ஒரு 20 லட்சம் அல்லது ஒரு 25 லட்சம், ஆக கூடினது ஒரு 30 லட்சம், அதில் தான் நீங்கள் தொடங்க வேண்டும். அதிலும் ஒரு ஸ்டாண்டர்டான பெரிய கம்பெனின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு 10 லட்சம் 12 லட்சமே போதுமானதாக இருக்கும் முதலிலே வேலையை தொடங்குவதற்கு. ஆகவே அந்த ஒப்பந்தத்தில் அதற்குரிய வேலைகளையும் அந்த வேலைகளுக்குரிய பணத்தையும் குறிப்பிட வேண்டும். அந்த வேலைகள் முடிக்கப்பட்டதன் பின்னர் அந்த பணங்கள் செலுத்தப்படும். ஆரம்பத்தில் வேண்டுமென்றால் அட்வான்ஸாக ஒரு பணத்தொகை செலுத்தப்படலாம். இந்த விவரங்கள் எல்லாம் ஒப்பந்தத்தில் எழுதி அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் கட்டாயம் சைன் பண்ண வேண்டும். அதாவது இந்த வேலைகள் இருக்கு, உங்கள் ஃபவுண்டேஷன் தான் முதலாவது வேலையாக இருக்கும். ஒரு முழுமையான வீட்டை கட்ட போகிறீங்கன்னு சொன்னால் சைட் கிளீனிங், ஃபவுண்டேஷன் முதலாவது வேலையாக இருக்கும். அதுக்கு பிறகு ஸ்ட்ரக்சர், என்ன சூப்பர் ஸ்ட்ரக்சர் கட்டுற வேலைகளாக இருக்கும். அதாவது கல்லுக்கட்டு வேலைகள், அந்த கல்லுக்கட்டு வேலைகள் அடுத்ததாக நடக்கும். அதுக்கு பிறகுதான் மேலே கூரை போகும், கார்பென்ட்ரி வேலைகள் இருக்கும், நிலைகள், கதவுகள், மரங்கள். அடுத்த கட்டம் கடைசி ஃபினிஷிங் வேலை இருக்கும். ஆகவே இந்த மாதிரியான வேலைகளை சின்ன சின்ன பகுதிகளாக உடைத்து நீங்கள் அதுக்குரிய தொகைகளை ஒப்பந்தத்திலே எழுதி வைக்க வேண்டும். அதை விடுத்து ஒரே தடவையில் பெருந்தொகை பணத்தை வழங்குவது என்பது மிக மிக முட்டாள்தனமானது. கவனமாக இருங்கள். இங்கே பலர் அப்படி செய்திருக்கிறார்கள். அதாவது வெளிநாடுகளில் இருந்து ஒரே தடவையில் பெரும் பணம் அனுப்பவும் முடியாது. இருந்தாலும் இங்கிருக்கின்ற ஒப்பந்ததாரர்கள் அல்லது கட்டுமான பணிகளை செய்பவர்கள் கொடுக்கின்ற அழுத்தத்தின் பேரிலே அவர்கள் 50 லட்சம் 60 லட்சம் என்று பெரும் தொகை பணங்களை ஒரே அடியாக அனுப்பியிருக்கிறார்கள். அங்கே அது சரியான ரிஸ்க், மிகவும் கடினமானது. அங்கே இருக்கக்கூடிய வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு அவ்வாறான பெருந்தொகை பணங்களை ஒரேடியாக அனுப்ப முடியாது. இருந்தாலும் இங்கே இருப்பவர்கள் கொடுக்கின்ற நெருக்கடி தாங்க முடியாமல், அவர்களுடைய ஆக்கினை தாங்க முடியாமல் அனுப்பியவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே மிக கவனமாக இருங்கள். ஒருபொழுதும் பெருந்தொகை பணத்தை நீங்கள் அனுப்ப வேண்டிய அவசியமில்லை. ஒப்பந்தத்தின்படி தேவையான பணத்தை மாத்திரம் அனுப்பி கொள்ளுங்கள். 4வது விடயம், உள்ளூராட்சி அனுமதிகளை நீங்கள் கட்டாயம் பெற வேண்டும். அதை நீங்கள் அந்த பணிகளை செய்பவர்கள் சில வேளைகளில் செய்து தருவதற்கு தயாராக இருப்பார்கள். அது உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்தது, அவர்களுடைய அனுபவத்தை பொறுத்தது. அவர்கள் எடுத்து தர மாட்டார்கள் என்று கூற முடியாது. ஆகவே தரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், எடுத்து தரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அதனை ஒழுங்காக செய்பவர்கள் இருக்கிறார்கள். அதை நீங்கள் தான் விசாரித்து அறிய வேண்டும். இல்லாது விட்டால் நீங்கள் உங்களுடைய சார்பாக இங்கு இருப்பவர்களை விட்டு அந்த அனுமதி பத்திரத்தை எடுத்து, அது கொஞ்சம் அது பெரிய ஒரு பிரச்சனையாக தான் போகும். அது இலகுவில் கிடைக்காது. இங்கே இருக்கிற அதை பற்றி கதைக்க விரும்பல, அதை பற்றி வேணும்னா வேறு ஒரு காணொலியில் கதைக்கலாம். ஆகவே அது சரியான கஷ்டம். அது காலம் இழுபடும், மாதக்கணக்கில் இழுபடும். இருந்தாலும் நீங்கள் அந்த அனுமதி பத்திரத்தை பெற்று பில்டிங் அப்ரூவல், மாநகர சபையிட்டையோ பிரதேச சபையிட்டையோ அதை எடுத்துத்தான் நீங்கள் உங்களுடைய கட்டுமான பணிகளை கட்டாயம் ஆரம்பிக்க வேணும். அது உங்களுக்கு பெரிய ஒரு பலமாக இருக்கும். நீங்கள் சட்ட சிக்கல்கள் வரும்பொழுது தலை கூனி குறுகாமல் நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அது வழங்கும். ஆகவே அந்த இடத்தில் எதற்கும் யோசிக்காதீர்கள், அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தது நம்பகமான கண்ட்ராக்டர். இது தேர்வு செய்கிறது உங்களை பொறுத்தது. ஆனால் நீங்கள் சில அளவீடுகளை வைத்து அவர்களை மதிப்பிடலாம். அவர்கள் அனுபவம் என்பது அவர்கள் 1 வருடமாக இருக்கலாம், அல்லது 10-15 வருடமாகவும் இருக்கலாம் அவர்கள் இந்த துறையிலிருந்து. ஆனால் அவர்களுடைய நம்பகத்தன்மை என்பது நீங்கள் அவர்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற விதத்தில் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவர்களுடைய கதைகள், அவர்கள் என்ன செய்வார்கள் என்று உங்களுக்கு கூறுகிறார்கள், எப்படி உங்களோடு டீல் பண்ணுகிறார்கள் என்பதனை வைத்து அவர்கள் மீதான அந்த நம்பகத்தன்மையை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். தேவைப்படுகின்ற பட்சத்தில் அவர்கள் முன்பு செய்த வேலைகளை பார்த்து கொள்ளுங்கள். அதேவேளை அவர்களிடம் சேவைகளை பெற்ற வாடிக்கையாளர்களை தொடர்பு கொண்டு அவர்களிடம் வினவிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி முக்கியமான விஷயம், பதிவு செய்யப்பட்ட நிறுவனமானதை பாருங்கள். நீங்கள் அக்ரிமெண்ட் போடைக்கல, ஒப்பந்தம் முதல் சொன்ன நான் ஒப்பந்தம் செய்யணும்னா அந்த ஒப்பந்தம் செய்யக்களை அவர்கள் கட்டாயம் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக இருக்க வேண்டும். அவர்களுடைய நிறுவனத்தினுடைய பதிவு எண், பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே ஆவணத்தில் அக்ரிமெண்ட்டில் இருக்க வேணும், தேவையாக இருக்க வேணும். அந்த ஆவணத்தோடு சேர்த்து அவைய சர்டிஃபிகேட், அந்த கம்பெனி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் இணைத்தால் தான் அது ஒரு வேல்யூடான ஒரு ஒப்பந்தமாக இருக்கும். ஆகவே இவற்றை மறக்காதீர்கள். இது செய்ய வேண்டிய 5வது விடயம். அடுத்த முக்கியமான 6வது விடயம், கட்டுமானத்தை நேரடியாக கண்காணிக்கக்கூடிய ஒருவரை நீங்கள் கட்டாயம் நியமிக்க வேண்டும். நீங்கள் வெளிநாட்டில் இருப்பதனால் நீங்கள் சம்பளத்துக்கு ஒரு தடவை பிடிச்சி ஒரு சைட் சூப்பர்வைசரை விட்டாலும் சரி, அல்லது உங்களுக்கு தெரிந்த மிக நம்பகமான ஒரு உறுப்பினர்,
அதை வந்து நீங்கள் தான் கிளாரிஃபை பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கையானவர்கள் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அது உங்களை பொறுத்தது. அப்படி ஒருவரை நியமித்து அங்கு இடம்பெறுகின்ற பணிகளை மேற்பார்வை செய்வதனூடாக வீண் பண விரயத்தை நீங்கள் தவிர்க்க முடியும். அவர் தருகின்ற ரிப்போர்ட் சரியாக இருக்குமாக இருந்தால் எக்ஸ்ட்ரா கோஸ்ட்டை வந்து நீங்கள் கட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே அதனை வந்து கட்டாயமாக செய்து கொள்ளுங்கள். ஒரு சூப்பர்வைசரை உங்களுடைய சார்பாக நியமிக்க வேண்டும். நீங்கள் அதே ஒப்பந்த நிறுவனத்திடமே கேட்டு ஒரு சூப்பர்வைசரை நியமிக்கிறதிலும் பார்க்க நீங்கள் வந்து உங்களுக்காக ஒருவரை நியமிப்பது, அவர் அந்த ஒப்பந்த நிறுவனங்களோடு பாகெயின் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நடக்குது, என்னென்ன விஷயங்கள் செய்யணும்ன்றதை வந்து அவைகளுக்கு அறிவுறுத்தக்கூடியவராகவும் ரிப்போர்ட்டை வந்து உங்களுக்கு தரக்கூடியவராகவும் வந்து நீங்கள் அவரை நியமிப்பது பொருத்தமானதாக இருக்கும். அடுத்தது 7வது விடயம், எல்லா செலவுகளுக்கும் ஆன ரிசீட்டுகளை வந்து நீங்கள் சேமிங்க. அதாவது இது வந்து எங்கே வரும்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஒப்பந்தத்துக்கு கொடுத்து செய்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அவைகிட்ட இருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய ஒரு ரிசிப்ட் ஒன்று வாங்கி வைக்கணும். ஒருவேளை தனியே நீங்கள் பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்து கட்டுமான பணிகளை மாத்திரம் மேற்கொள்ள போகிறார்கள் ஒப்பந்ததாரர்கள்னு சொல்லி சொன்னால், நீங்கள் உங்களுடைய செலவிலே நீங்கள் வாங்கி போடுகின்ற பொருட்களுக்கான ரிசீட்டுகளை பத்திரமாக வைத்துக்கொள்ளுங்கள். அது இறுதியில் கணக்கு பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். அதாவது சிமெண்ட், மற்றது கம்பிகள், ஸ்டீல், டைல்ஸ், மற்றது எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ், இது மாதிரியான பல விஷயங்களுக்குரிய ரிசீட்டுகளை வந்து நீங்கள் சேமித்து வச்சுக்கொள்ளுங்க. 8வது விஷயம், கண்காணிப்பு. சூப்பர்வைசருக்கு மேலால் நீங்கள் முடிஞ்சால் சிசிடிவி போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி பணிகள் நடக்கைகளில் கட்டாயம் அந்த ரிப்போர்ட்டில் வந்து ஃபோட்டோகள், வீடியோகள் உங்களுக்கு வந்து கட்டாயம் அவையில் வந்து அனுப்ப வேணும். இப்போ வந்து கட்டாயம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் குரூப்புகள் இருக்கும். ஆகவே அந்த ஒப்பந்தக்காரர்களோட ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி அந்த குரூப் மூலமாக உடனுக்குடன் நீங்கள் நடக்கின்ற பணிகளினுடைய ஃபோட்டோக்கள், என்னென்ன விஷயம் எப்படி வரணும்ன்றதை வந்து உடனுக்குடனே பார்த்துக்கொள்ளுங்க. சின்ன சின்ன பிள்ளைகள் அல்லது வித்தியாசமாக ஏதாவது கட்டுகிறார்கள் என்றால் அது வந்து உடனடியாக உங்களுக்கு அப்டேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த விஷயம். ஆகவே அதனை வந்து பார்த்து கொள்ளுங்கள். சிசிடிவி, ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதுகள் வந்து இருக்கிறது வந்து இன்னமும் வந்து உங்களுடைய திருப்தியை வந்து உறுதிப்படுத்தும். அடுத்த 9வது விடயம், தரமான பொருட்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அதற்குரிய உத்தரவாதத்தை நீங்கள் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். குறைந்த விலை என்பதற்காக அவர்கள் சொல்லுவார்கள், இது குறைஞ்ச விலை, இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி. ஆனால் நீங்கள் தான் எதிர்காலத்தில் அந்த வீட்டுக்கு இருக்க போகிறீர்கள். ஆகவே நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். குறைந்த விலை என்பதன் காரணத்தினால் தரத்திலே வந்து கை வைக்காதீர்கள். தரமான பொருட்கள் கூட விலை என்றாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னு சொன்னால் கட்டினா பிறகு உங்களுடைய மனம் உடைஞ்சு போகும். ஆகவே தரமான பொருட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இல்லாது போனால் சில ஆண்டுகளில் மிகப்பெரிய பழுதுபார்ப்புகளை சந்திக்க வேண்டி ஏற்படும். யாழ்ப்பாணத்தில் பல வீடுகள் 5 வருடத்துக்கும் குறையாமல் மிகப்பெரிய பழுதுபார்ப்புகளோடு இருக்கிறது, புதிதாக கட்டப்பட்ட வீடுகள். ஆகவே மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்த இறுதியான விடயம், 10வது விடயம், வீட்டை முழுமையாக பரிசோதித்து பிறகுதான் நீங்கள் கடைசி கட்ட பணத்தை வந்து வழங்க வேணும். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒப்பந்தத்தில் பல கட்டங்களாக உங்களுடைய கொடுப்பனவுகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். அதிலே வந்து எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு ஃபைனல் பேமெண்ட்னு சொல்லி ஒரு தொகையை வந்து வச்சுருங்க. அது வந்து ஒரு பிடிகாசு மாதிரி நீங்கள் வச்சிருக்க வேணும். அதை வந்து எல்லா பணிகளும் முடிஞ்சு கடைசியாக நீங்கள் கொடுக்கின்ற பேமெண்ட்டாக அது இருக்க வேணும். நீங்கள் அந்த பேமெண்ட் கொடுக்க முன்னும் செக் பண்ண வேண்டியது மின்சாரம், அதே மாதிரி பைப் லைனுகள், ப்ளம்பிங் லைனுகள், மற்றது ரூஃப், கூரையெல்லாம் சரியாக இருக்கா, கூரையில் ஏதாவது லீக் இருக்கா, வெடிப்புகள் இருக்கா, சுவர்களில் வெடிப்புகள் இருக்கா, கதவுகளில் வெடிப்பு இருக்கா, ஜன்னலில் வெடிப்பு இருக்கா, இதுகளெல்லாம் நீங்கள் பார்க்க வேணும். அடுத்தது வந்து பெயிண்ட் ஃபினிஷிங் எப்படி இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குதா அல்லது ஏதாவது சிக்கல்கள் இருக்குதா, உரியுதா, இது எல்லாத்தையும் செக் பண்ணி போட்டு தான் நீங்கள் வந்து இறுதி காசை வந்து கொடுக்க வேணும். அதுதான் உங்களுக்கு சேஃபானதாக இருக்கும். அவர்கள் அந்த இறுதி காசுக்காகவே உங்களுடைய குறைபாடுகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து தருவார்கள். ஆகவே இந்த 10 விடயங்களையும் நீங்கள் சரியாக செய்வீர்களாக இருந்தால் நீங்கள் தாராளமாக வெளிநாட்டில் இருந்து கொண்டே இங்கு வீடுகளை நிர்மாணிக்க முடியும். நீங்கள் வருகின்ற பொழுது உங்களுடைய மனமும் நிறையும். அதேவேளை ஒப்பந்ததாரர்களுக்கும் தாங்கள் ஒரு சிறப்பான பணியை செய்து முடித்திருக்கின்றோம் என்கின்ற மன நிறைவும் இருக்கும். ஆகவே அவர்கள் தவறு விடுவதற்கு நீங்கள் காரணமாக கூடாது, நீங்கள் சந்தர்ப்பத்தை வழங்கக்கூடாது. ஆகவே மிகச்சிறப்பான ஒப்பந்ததாரர்கள் இருக்கிறார்கள். பலர் நேர்மையாகவும் நல்ல முறையிலும் கிளையன்ஸோடு டீல் பண்ணி சிறப்பாக செய்து முடித்த பணிகளும் இருக்கின்றன. ஆனால் ஆங்காங்கே மோசடிகளும் இடம்பெற்றிருக்கின்றன. ஆகவே அந்த மோசடிகளிலிருந்து நீங்கள்
தப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி. இதில் இருக்கின்ற விடயங்களை பின்பற்றுங்கள். நிம்மதியாக உங்களுடைய கனவு இல்லங்களிலே நீங்கள் வாழ்வதற்கு தயாராக வாருங்கள். இனி புலம்பெயர் மக்கள் வருகின்ற ஒரு சீசன், இந்த ஆவணி மாதம் வருகின்றது. ஆகவே பலர் வருவதற்கு தயாராக இருப்பீர்கள். பலர் புதிய திட்டங்களை, இங்கே கட்டுமான பணிகளுக்கான திட்டங்களை தீட்டுகின்ற பிளானோட வருவீங்கள். ஆகவே இந்த விடயங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள் வீடு கட்டுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்களாக இருந்தால் இந்த காணொளியை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.